Hello dear students, today video post graduate engineering course the best course ana Master of Engineering in Software Engineering course பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஸ்கோப், ஜாப்ஸ், சேலரி, சிலபஸ், அட்மிஷன் ப்ராசஸ், ஸ்காலர்ஷிப், ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாக அடுத்தடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 years. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 55% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. டாப் காலேஜ் அண்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செம் வைஸ் நடந்துகிட்ருக்கு. எம்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சதுமே ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் என்னென்ன படிக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ, பிஹெச்டி போன்ற ஹையர் ஸ்டடீஸும் படிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான இனிஷியல் சேலரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4 to 8 lakh per annum வரையும் கிடைக்கும். எம்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ளைடு ப்ரோஹேபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அட்வான்சஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் மெட்ரிக்ஸ் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ், ஃபார்மல் மாடல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சிஸ்டம், டேட்டா warehousing அண்ட் டேட்டா மைனிங், டேட்டா structure and algorithms, big data analytics, energy aware computing, machine learning, software requirements and design laboratory, software testing laboratory, advanced data structures laboratory, software design patterns, information retrieval techniques, XML and web services, software documentation போன்ற சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் படிப்பீங்க. எம்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மல்டிமீடியா டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லெக்சரர், சேல்ஸ் கன்சல்டன்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜர் போன்ற ஜாப்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டர்லேயும் ஜாப் வேக்கன்சி நிறையவே இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் பண்ணுற டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்சங், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அக்வைன்சர், HCL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்தியன் ரயில்வேஸ், டெக் மகேந்திரா, டிசிஎஸ் போன்ற டாப் கம்பெனிஸ்லேருந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கணுமா? பெஸ்ட்டு காலேஜ் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட ஹெல்பி நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீ கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காலேஜ் பற்றின வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.